மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடர், பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைக்கிற மாதிரி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்குன்னே சொல்லலாம். ஸோ யூசுவலா ஒரு ஸ்கேல்பிங்கோட மெத்தடோ, இல்லன்னா ஸ்கேல்பிங் பண்றவங்களோட ஸ்ட்ராட்டஜியோ, இல்லன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல 10லருந்து 20 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். பிகாஸ் உங்களால வந்து 100 பிப்ஸ், 200 பிப்ஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கேல்பிங் அப்படின்றதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10லருந்து 15 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து எத்தனை வின் ஆகும், எத்தனை லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் ஆனா நீங்க 10லருந்து 15 எடுக்கிறது பதில் அட்லீஸ்ட் 3 to 5 என்ட்ரீஸ் வந்து எடுக்கிறீங்க. பட் அந்த 3 to 5மே ஸ்னைப்பர் என்ட்ரீஸா இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸே வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுன்றத பார்த்தலாம். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிரைஸ் ஆக்ஷனை தான் வந்து இது பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியோட செக்லிஸ்ட்டை பார்த்தலாம். ரைட்டா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட், இல்லைனா மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோ அதே டைரக்ஷன்ல நீங்க என்ட்ரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்டிப்பா பை மட்டும் தான் பண்ணணும். இஃப் இன் கேஸ் அது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பா செல் மட்டும் தான் போகணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ரைட்டா? ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்னும் போது மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். ரெண்டாவது செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறீங்களோ அதே டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் என்ட்ரி போடலாம். இல்லை 1 மினிட்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா 1 மினிட்ல என்ட்ரி போடலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஸ்கேல்பிங் அப்படின்றதுனால நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் தான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ மூணாவது செக்லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஸோ எப்போதுமே எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ இந்த என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து அப் ட்ரெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் இருக்கோ அப்படி தான் நீங்கள் என்ட்ரி போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து இதை உடச்சிட்டு இது மேலே போயிருக்கு. ரைட்டா? ஸோ கண்டிப்பாக இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு இந்த சார்ட் படி. ரைட்டா? ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே பை என்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறீங்களோ அதே டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போடலாம். இஃப் இன் கேஸ் இதை நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம 5 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்ல தான் என்ட்ரி போட போகிறோம். ரைட்டா? ஸோ என்னாச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதை உடச்சிட்டு மேலே போக முடியல, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் உடச்சிட்டு மேலே போக முடியல, இது கீழே வருது. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. மறுபடியும் மார்க்கெட் வந்து அதே இடத்துக்கு வரும்போது இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே உங்களுக்கு ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைனை வந்து எடுத்து வரையணும். ஸோ அந்த லைன் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் ஹை லைன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் வந்து உடச்சிட்டு மேல போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா உடச்சிட்டு மேல போயிடும். ஸோ ரைட்டா? மேல போயிட்ட பிறகு நீங்க வந்து என்ன பண்ணிடுவது கூடாது, என்ட்ரி வந்து போட்டுறக்கூடாது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வரும். நம்மளோட இந்த ஈக்குவல் ஹை லைன் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாக்டா இந்த லைன் கிட்ட வரும்போது மார்க்கெட் கிட்ட ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். கரெக்டா? ஸோ உங்களுக்கு இந்த உடைச்ச கேண்டில் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த உடைச்ச கேண்டிலுக்கு மேல நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்க தாராளமா என்ட்ரி போடலாம். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்து அப் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம், டைம் ஃப்ரேம்லாம் ஃபைனு. மார்க்கெட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆனதுனால ஒரு லைனை போட்டிங்க. டன். மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதை உடச்சிட்டு மேலே போகும். மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும். கரெக்டாக நம்ம இந்த ஈக்குவல் ஐ இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஈக்குவல் ஐ லைனை டச் பண்ணும். ஸோ அப்படி டச் பண்ணும்போது ஆக்சுவலாக இதுவே டச் ஆயிடுச்சு, இந்த ரெட் கலர் கேண்டிலே டச் ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் தான் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு கீழே போற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 2 கேண்டில் தான் வந்து நீங்க வெயிட் பண்ணணும். எப்போ என்ட்ரி போடலாம் அப்படின்னா இந்த உடஞ்ச கேண்டில், அதாவது நம்ம லைனை உடைச்சது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேண்டிலோட பாடி வந்து ஆப்போசிட் கலர்ல இருக்கணும். அட் த சேம் டைம் பாடியோட க்ளோஸ் வந்து மேலே இருக்கணும். இஃப் இன் கேஸ் இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி தான் மக்களே. இப்படி தான் வந்து நீங்கள் பை என்ட்ரி வந்து போடணும். இஃப் இன் கேஸ் இது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்னாச்சு, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து ஹை, இதை உடச்சிட்டு மேலே போக முடியல, மறுபடியும் கீழே தான் வந்து மறுபடியும் இது உடச்சிட்டு கீழே போக முடியல, அப்படிதான் வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட். ரைட்டா? ஸோ டவுன் ட்ரெண்ட்ல வந்து
எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இந்த இடமும், இந்த இடமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகியிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் லோ லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன வந்து நீங்க டிரா பண்ணிடணும். ஸோ மார்க்கெட் ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன ஆகும்? இத உடைச்சிட்டு கீழ போகும். உடைச்சிட்டு கீழ போயிட்டு உங்களுக்கு ஒரு புல் பேக் குடுத்து நம்மளோட லைன டச் பண்ண வரும். ஸோ இந்த லைன் டச் பண்ண வருது பார்த்தீங்களா? இந்த கேண்டில் தான் வந்து இதுக்கப்புறம் இருக்க கேண்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். அண்ட் அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து எப்படி இருக்கணும்னா, நமக்கு உடைச்ச கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஆப்போசிட் கேண்டிலா இருக்கணும். விச் மீன்ஸ் நமக்கு உடைச்ச கேண்டில் வந்து மேல இருக்க கேண்டில் அப்படின்னா, இப்போ மேல போயிட்டு இருக்க கேண்டில்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இது பை கேண்டிலா இருக்குமா? நெக்ஸ்ட் கேண்டில் என்ன? செல் கேண்டில் வரணும். அட் த சேம் டைம் அந்த செல் கேண்டிலோட பாடி எதுக்கு கீழ க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோக்கு கீழ வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து என்ட்ரி போடலாம். ஸோ இப்படிதான் மக்களே ஆக்சுவலா வந்து அப் ட்ரெண்டுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும், டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். ரைட். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துரலாம். ஆல்ரைட். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து USD JPY அண்ட் நான் இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து இருக்கேன். ஸோ நம்மளோட செக்லிஸ்ட் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட வந்து டிரா பண்ணிடலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இத உடைச்சிட்டு இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி வந்து போயிட்டு மறுபடியும் கீழ வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்டா இதான் வந்து இப்ப மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. 2வது செக்லிஸ்ட் நமக்கு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும்போது 5 மினிட்ஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். 2வது செக்லிஸ்ட்டும் முடிஞ்சது. 3வது செக்லிஸ்ட் ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ வந்து டிராப் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு என்ட்ரி வந்து டிராப் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஈக்குவல் ஹைய வந்து டிரா பண்ணிடலாம். இந்த இடம் தான் எக்ஸாக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவல் ஐ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடம் தான் வந்து ஈக்குவல் ஐ லைன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாமே எழுதிக்கோங்க. அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே பை தான். ஓகேவா? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. 2வது வந்து என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரேம் அதே தான். அண்ட் இது வந்து என்னது? ஈக்குவல் ஹை லைன். கரெக்ட்டா? ஸோ ஈக்குவல் ஐ லைன் அப்படின்னு சொல்லிட்டு இத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இத வந்து மார்க் பண்ணிட்ட பிறகு ஓகே. இத வந்து மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எப்ப மார்க்கெட் வந்து இத உடைச்சிட்டு மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி நம்ம நெனச்ச மாரி என்ன ஆயிடுச்சு? இத உடைச்சிட்டு மார்க்கெட் மேல போயிடுச்சு. மேல போயிட்டு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் நம்மளோட லைனுக்கு வந்துருச்சு. சூப்பர். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து இந்த இடத்துல கரெக்ட்டா நம்மளோட லைன இங்க தான் வந்து உடைச்சிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த கேண்டில் வந்து உடைச்சிருச்சு. ஸோ உடைச்சிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இவ்ளோ நேரம் கீழ வந்தது பிளாக் கேண்டில். இப்ப நெக்ஸ்ட் கேண்டில் வரணும் அப்படின்னா, நமக்கு என்ன வரணும்? பை கேண்டில் வரணும். ஸோ பை கேண்டில் வரல, பை கேண்டில் வரல, இங்கேயும் வரல. ஆனா இங்க பை கேண்டில் வந்துருச்சு. நம்மளோட இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பை கேண்டில் வந்துருச்சு. பட் ஆனா நீங்க என்ட்ரி போடக்கூடாது. ஏன் என்ட்ரி போடக்கூடாது அப்படின்னா, நம்மளோட லைன் இருக்குல்ல, இந்த ஈக்குவல் லைன். அதுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கணும். ஸோ எக்ஸாக்ட்டா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்க பாருங்க. இந்த 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 பாடி தான் வந்து நம்மளோட லைனுக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா வந்து இந்த இடத்துல வந்து லாங் வந்து போடலாம். ஸோ வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு இப்படிதான் வந்து இந்த என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் எஸ்எல் வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எஸ்எல் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்க உடைச்சது பார்த்தீங்களா? எந்த கேண்டில் உடைச்சதோ அதோட லோ வந்து வைக்கலாம். இஃப் இன் கேஸ் அது வந்து அந்த கேண்டில்க்கு அப்புறமே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க அங்க வைக்கலாம். எந்த கேண்டில் லாஸ்ட்டா வந்து ரிவர்ஸ் ஆச்சோ அந்த இடத்துல நீங்க வந்து எஸ்எல் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் மக்களே இந்த ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். நம்ம இப்ப இத வந்து பார்த்தது எதுக்கு அப்படின்னா, அப் ட்ரெண்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரெண்ட கண்டுபிடிப்பீங்க. எந்த சார்ட்ல அனலைஸ் பண்றீங்களோ அதே சார்ட்ல தான் என்ட்ரி எடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் ஹை லைன் வந்து டிரா பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன், அதாவது லைன உடைச்சிட்டு பாடி வந்து அந்த லைனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து என்ட்ரி போடலாம். ஸோ இப்படிதான் இது வந்து வொர்க் ஆகும். அட் த சேம் டைம் எஸ்எல் வந்து எந்த கேண்டில் உடைச்சதோ அதோட லோல வைக்கலாம். இல்ல அப்படின்னா, அது ரொம்பவே வந்து டக்குன்னு ஹிட் ஆகுற மாரி இருக்குன்னா, எப்ப வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சோ, அந்த இடத்துல வந்து நீங்க எஸ்எல் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படிதான் மக்களே இது வந்து வொர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்த்தோமா, இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். நான் எடுத்துக்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூரோ USD 5 மினிட்ஸ் டைம் சார்ட்ல இருக்கும். கூல். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்பனா எப்படி சொல்லலாம்? எக்ஸாக்ட்டா வந்து சொல்லணும்னா, இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ட்ரெண்ட டிராப் பண்ணலாம். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இது இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதா ஒரு ட்ராப் குடுத்துட்டு, மறுபடியும் வந்து டவுன் தான் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் மேல போயிட்டு, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரெண்ட உடைக்குது. ரைட்டா? சூப்பர். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த
இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரெண்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட். ஸோ வந்து இங்க செல் சிக்னல். சூப்பரா? நெக்ஸ்ட் வந்து எந்த டைம் ஃப்ரேமோ அதே டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈக்குவல் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து என்ன பண்ணுங்க, டிரா பண்ணிருங்க. ஈக்குவல் லோ வந்து டிரா பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுது, திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் லோ லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. எப்ப வந்து இந்த ஈக்குவல் லோ லைனை மார்க்கெட் உடைக்குதோ, எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உடைச்சிருச்சு. உடைச்சிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல வருது. சூப்பரா? ஓகே. மேல வருது. மேல வருது அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பை கேண்டில். இந்த இடம் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா பை கேண்டில். கரெக்ட்டா? ஸோ இந்த பை கேண்டில் அப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செல் கேண்டில் வரணும். அண்ட் இந்த செல் கேண்டிலோட பாடி வந்து எங்க க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு கீழ க்ளோஸ் வைக்கணும். அட் த சேம் டைம் லைனுக்கும் கீழ க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி. ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து ஷார்ட் வந்து போலாம். ஸோ ஷார்ட் வந்து இதுவரையும் வந்திருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட்டா இப்படி கிடைச்சிருக்கு. அண்ட் நீங்க வந்து எந்த இடத்துல வந்து உங்களோட எஸ்எல்ல வைக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் உடைச்சுது, எந்த இடத்துல மார்க்கெட் உடைச்சுதோ அந்த கேண்டிலோட ஹையையோ, லோவையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த கேண்டிலோட ஹையையோ, லோவையோ வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா உடைச்ச கேண்டில் இவன் தான். ஸோ அவன்கிட்ட தாராளமா வச்சுக்கலாம். நீங்க இப்படி தான் வந்து பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து போடணும். சூப்பரா வந்து உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் மக்களே. ஸோ ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்ட கண்டுபிடிப்பீங்க. எந்த டைம் ஃப்ரேம்ல வொர்க் பண்றீங்களோ அதே டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஈக்குவல் ஹை லைன் டிரா பண்ணுவீங்க. டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஈக்குவல் லோ லைன் டிரா பண்ணுவீங்க. நம்ம ஈக்குவல் லோ லைன் டிரா பண்ணியாச்சு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த லோ லைனை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழ போகும். மறுபடியும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன். கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து எப்போதுமே வந்து எந்த ட்ரெண்டுக்கு நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு கேண்டில் ஜென்ரேட் ஆகும். அந்த கேண்டிலோட பாடி ப்ரீவியஸ் கேண்டிலோட கீழ இருக்கணும். அதே மாதிரி இந்த லைன் இருக்கா பாத்தீங்களா, இந்த லைனுக்கும் கீழ இருக்கணும். இந்த மாதிரி 2 கன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே தாராளமா நீங்க வந்து என்ட்ரி போடலாம் மக்களே. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க புதுசா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலும் நிறைய திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெமோ அக்கௌண்ட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்போ என்ன கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னா, இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு டெய்லியுமே கிடைக்குமா, டெய்லியுமே நமக்கு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லியுமே கிடைக்குமா அப்படின்றது பாயிண்ட் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடைச்சதுன்னா பெர்ஃபெக்ட்டா நீங்க அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி வந்து எடுக்கும்போது நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டெய்லியுமே கிடைக்குமா அப்படின்ற கொஸ்டின் வந்து எனக்கு இதுக்கான ஆன்சர் எனக்கு கிடையாது. பட் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ரைட்டா மக்களே. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இதை கண்டிப்பா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.